இங்க ஒரு வயசான அம்மா கையில பால் பாக்கெட் வச்சுட்டு நடு ரோட்ல நின்னு போன் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குட்டி பையன் வந்து அவங்க கையில அந்த பால் பாக்கெட்டை ஓபன் பண்ணி பால் எல்லாம் ஆட்டைய போட பாக்குறான். இந்த அம்மா அதை பார்த்துட்டு அவனை பிடிக்கலான்னு போறாங்க. இவன் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போறான். அப்ப அந்த அம்மா தெரியாம கீழே விழுந்துடுறாங்க. இந்த குட்டி பையன் உடனே பாலை கீழே வச்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஓடி போறான். அப்ப அந்த அம்மா அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டு இப்ப பாரு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அப்ப அவன் நைஸா அவனோட கையை வெளியெடுத்துட்டு துணியை கட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடறான். இந்த அம்மா உடனே போலீஸ் கிட்ட என்கிட்ட திருட பார்த்தவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. இந்த அம்மா கீழே சிந்திருக்க பாலை பார்த்துட்டு அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த குட்டி பையன் அவங்க கிட்ட இருந்து திருடின பாலை அவனோட தங்கச்சிக்கு கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த அம்மா அவங்க கிட்ட நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. அந்த பையன் அவங்க கிட்ட என்னோட அம்மாவும் அப்பாவும் எங்களை விட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க இங்க இருக்கோம்னு சொல்றான். இந்த அம்மா அதை கேட்டு அவங்க 2 பேர் மேலேயும் பரிதாபப்படுறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க கையில இருந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா அவங்க கிட்ட நீங்க 2 பேரும் பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா, நான் உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த பாட்டி கூடயே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பாட்டியும் அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் அவனோட கைக்கு பின்னாடி எதையோ வச்சு மறைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த அம்மா இந்த பையன் மறுபடியும் எதையோ திருடதான் பாக்குறான்னு நினைக்கிறாங்க. உடனே அவனை கோவப்பட்டு திட்டலாம் செய்யறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அந்த குட்டி பையன் அந்த பாட்டி அம்மாவுக்கு உடம்பு முடியாததை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறான். அங்க டாக்டர் வந்து அந்த பாட்டி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களோட உடம்பு சரி பண்ணிடுறாங்க. அந்த பாட்டி அம்மாவும் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சிடுறாங்க. டாக்டர் அவங்க கிட்ட இந்த 2 குட்டி பசங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், சரியான நேரத்துல எங்களுக்கு கால் பண்ணி இங்க வர வச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா உடனே அவங்க கிட்ட இவனாலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு, இவன் என்னோட நகையெல்லாம் திருட பார்த்தான்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் உடனே அந்த பையன் கிட்ட அவங்க சொன்னது உண்மையானு கேக்குறாரு. இந்த பையன் அவங்க கிட்ட இல்ல நான் எதையுமே திருடல, நான் இந்த போட்டோவை தான் எடுத்துட்டு சொல்றான். அந்த அம்மா அதை பார்த்துட்டு என்னோட பொண்ணோட போட்டோவை நீ எதுக்கு எடுக்கிறன்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல அவனோட கழுத்துல இருக்க செயின்ல இருக்க அவனோட அம்மாவோட போட்டோவெல்லாம் காமிக்கிறான். அந்த அம்மா உடனே அந்த செயின்ல இருக்க போட்டோவை பார்த்துட்டு இதுல இருக்கிறது என்னோட பொண்ணு தான், நான் என்னோட பொண்ணு கூட ரொம்ப வருஷமா பேசுறது இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 2 பசங்களும் அவங்களோட பொண்ணோட பசங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அவங்க கிட்ட சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றான். அந்த பாட்டி அம்மா நீங்க இதுக்கப்புறம் எங்கேயுமே போக கூடாது, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே வச்சு வளர்க்குறாங்க. இவங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க.